Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி. இது வந்து முட்டை இல்லாம எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 500 ml fresh cream எடுத்துர்க்கேன். அதை ஒரு மிக்சிங் ஜக்ல மாத்திருங்க. இந்த மிக்சிங் ஜக் வந்து இப்போ நான் புதுசாக வாங்கினேன். இதில் வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து வெளியே வந்து எதுவும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்காக தான் இந்த புதுசாக இந்த மிக்சிங் ஜக் நான் வாங்கினேன். பவுலில் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாவது வெளியே ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா மேலே மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லிட் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா வெளியே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ வந்து இந்த க்ரீமை வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். கன்சிஸ்டன்சி வந்து ஐஸ்கிரீம்க்கு எப்படி செக் பண்ணோன்னா, நீங்கள் பீட்ரு வந்து வெளியே எடுக்கும் போது அதுலேருந்து ரொம்ப ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது, அதாவது தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல க்ரீமியாக பீட்ருலேருந்து கீழே விழாமல் இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஐஸ்கிரீம்க்கு. இப்போ நான் அது ஒரு 5 minutesக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். பட் இன்னும் கூட வந்து நல்லா திக்கானோம். அதனால் இன்னொரு 5 minutesக்கு அப்புறம் பீட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அந்த பீட்ரு வெளியே எடுக்கும் போது ஒரு ட்ராப் கூட அதுலேருந்து கீழே விடாது, அப்படியே க்ரீமியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீட்டர்லேருந்து கீழே விழலை. அந்தளவுக்கு வந்து க்ரீமியாக திக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஐஸ்கிரீம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரீசரில் வச்சாலும் வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஐஸ்கிரீமு. அடுத்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் வந்து இந்த ஃபுல் டின் வந்து நான் சேர்க்க போகிறேன். அதோட மெஷர்மெண்ட் வந்து 397 கிராம். அடுத்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், ஒரு 5 minutes பக்கத்தில். ஏன்னா கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆனப்புறம் ரொம்ப வந்து அந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் இந்த நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஒரு 5 minutes. இப்போ இதை ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு மாற்றிடுங்க. நல்ல ஏர்டைட் பாக்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி 2 தடவை டேப் பண்ணிவிட்டு வைங்க. இப்போ நம்ம ஏர்டைட் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வந்து 7லேருந்து 8 மணி நேரம் வைக்க போகிறேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம் நான் ஸ்கூப் அவுட் பண்ண போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வெனிலா ஐஸ்கிரீம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான வெனிலா ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.